தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். த மெர்சிடிஸ் பென்ஸோட மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கார் இப்போ நம்ம கூட இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒன் சிங்கிள் சார்ஜில் 800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம கூட இருக்குது மெர்சிடிஸ் பென்ஸ் CLA எலக்ட்ரிக் செடான் நம்ம கூட இருக்குது. இந்த கார் வந்து வரும் ஏப்ரலில் வந்து லான்ச் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம டிரைவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் லக்ஸுரிஸ் ஃபீச்சர்ஸு, ஸோ காரோட பெர்ஃபார்மன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் மாடுலர் ஆர்கிடெக்சரில் உற்பத்தி பண்ணுற முதல் கார் வந்து இது. அதாவது எலக்ட்ரிக் ஃபர்ஸ்ட் ஸ்கேட்போர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்சரில் ஃபர்ஸ்ட் டைமாக EV கொண்டு வந்திருக்காங்க. இதே ஆர்கிடெக்சரில் நம்ம ஐஸ் வெஹிக்கிள்ஸையும் கொண்டு வர முடியும். நியர்லி 800 வோல்ட் ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோர் கேபின் ஸ்பேஸ், நல்ல சேஃப்டி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெர்சிடிஸ் பென்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து மெர்சிடிஸ் AMG GT காரோட இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஷார்க் நோஸ் ஃப்ரண்ட் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எண்ட் டு எண்ட் கனெக்டட் DRLs வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் இருக்க ஸ்ட்ரிப் வந்து ஒரு டியூப்லைட் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. நார்மலாக வெர்னா கார்லேயே நம்ம பார்த்துருக்கோம் சிம்பிளாக. ஸோ அதுவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு ரிச் லுக் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட அந்த இலுமினேட்டட் grill வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதை அப்ரோச் பண்ணும்போது, லாக் பண்ணும்போது, அன்லாக் பண்ணும்போது இந்த இலுமினேஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஒவ்வொரு ஸ்டார் பேட்டர்னுமே இலுமினேட் ஆகும். அதான் இதில் ஒரு விசேஷம். பெரிய மெர்சிடிஸ் பென்ஸோட லோகோ வந்துடுது. இதுவுமே இலுமினேட்டட் தான். ஸோ ஓவராக நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக grill முழுக்குமே இலுமினேட் ஆகும். கிட்டத்தட்ட 174 ஸ்டார்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா குரோம் ஃபினிஷ் வந்துடுது. இதில் வந்துட்டு ட்ராக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 0.21 வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பரியான சர்ஃபேஸஸ் பார்க்க முடியும். ஈஸியாக காற்றை கிழிச்சிட்டு இந்த காரில் பயணிக்க முடியும். இதனாலேயே நமக்கு நல்ல ரேஞ்சு, பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஷைன் பண்ணுது. இதில் இருக்கிறது பாயிண்டட் ஸ்டார் LED வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து மல்டிபீம் LED ஹெட்லாம்ப்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ மொத்தமாக இந்த காரில் 12 சென்சார், 4 ரேடார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாகவே இந்த கார் வந்து AMG லைன் ட்ரிம்மில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ AMG ஃபீச்சர்ஸ் நிறைய அதில் பார்க்க முடியும். ஸோ இந்த அலாயுமே வந்துட்டு AMG லைன் அலாய் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்போர்ட்டியான அலாய்ஸு. 18 இன்ச்சில் இந்த அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்குது. வித் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்கோட நமக்கு வரும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. அநேகமாக அது 130 mm இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஃப்ளாஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துறாங்க. வித் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸோட வந்துடுது. ஸோ ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்ட் டு எண்ட் LED டெய்ல் லேம்ப்ஸ் வித் பாயிண்டட் ஸ்டாரோட கொடுத்துட்றாங்க. கார் முழுக்கும் பல இடங்களில் வந்துட்டு பாயிண்டட் ஸ்டார் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் காரில் அதிகம் பார்க்க முடியும். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 405 லிட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. நியர்லி ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரங்க் கொடுக்குறாங்க. ஸோ நியர்லி 101 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரங்க் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ லென்த் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென் CLA கம்பேர் பண்ணும்போது 35 mm அதிகமாக இருக்குது. வித்து வந்து 25 mm அதிகமாக இருக்குது. வீல் பேஸ் நியர்லி 61 mm அதிகம் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 130 mm இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பேட்டரி வந்து அண்டர் பாடியில் இருக்குது நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இது ஏரோடைனமிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கணும், நமக்கு எஃபிஷியன்சி எதையும் கிடைக்கணுங்கிறதுக்காக அண்டர் பாடியும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 85.5 kWh லித்தியம் அயன் பேட்டரி வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னா 792 km வரைக்கும் WLTP ரேஞ்ச் வந்து கிடைக்குது. இதே வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் பார்த்தோம்னா நியர்லி 650 to 700 km வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரியர் வீல் டிரைவ் காரு. மோட்டர் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் பவர் வந்துட்டு 272 bhp ஆஃப் பவர். டார்க் வந்துட்டு 335 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 வந்துட்டு நியர்லி 6.7 செகண்ட்ஸில் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 400 km ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சார்ஜிங் போட்டால் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நியர்லி 240 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜஸில் இந்த காரை சார்ஜ் பண்ண முடியும். 20 மினிட்ஸ் சார்ஜிங்கில் நியர்லி 400 km ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். வேர்ல்டு லெவலில் இந்த கார் வந்து ரியல் வீல் டிரைவ் அண்ட் ஆல் வீல் டிரைவில் வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது ரியர் வீல் டிரைவ் செட்டப்பில் மட்டும் தான் கொண்டு வர்றாங்க. நியர்லி இந்த காரோட வெயிட் வந்து 2.1 டன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த காரில் ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டாக 2 ஸ்டெப் டிரான்ஸ்மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு நமக்கு குயிக்கான ஆக்சிலேஷன் கொடுக்கும். செகண்ட் கியர் வந்துட்டு நமக்கு எஃபிஷியன்சி இருக்க மாதிரி ஹை ஸ்பீட் எஃபிஷியன்சி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வித் எஃபிஷியன்சி ரெண்டையுமே கம்பைன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க.
ஸோ காருக்குள்ளே உட்காரும்போதே எனக்கு ஒரு ஏஎம்ஜி காருக்குள்ளே உட்கார ஒரு ஃபீலிங், பெர்ஃபார்மன்ஸ் காரில் உட்கார அந்த ஃபீலிங் தான் வந்து கிடைக்குது. ஸோ சீட்டிங்லாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு சஸ்டைனபிள் ஃபேப்ரிக்கில் லெதரேட் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ஸ்போர்ட்டி ஸ்டைலில் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. சீட்ஸ் மட்டும் இல்லை, இன்டீரியர் எல்லாமே ஏஎம்ஜி லைன் ஸ்டைலிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாயிண்டட் ஸ்டாரில் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 டிஸ்பிளே வருது, 14 இன்ச்சில், இங்கே 10 இன்ச் டிஸ்பிளே வந்து வருது. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம பார்க்குறோம், இங்கே வந்துட்டு நமக்கு அந்த பக்கத்தில் காரு, பைக்கு, ஆட்கள் யார் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியும் இதில். ஸோ இதுலேயே வந்து நம்ம பார்த்துக்க முடியும், டெஸ்லாவில் எப்படி வருமோ அதே மாதிரி இதுலேயும் வருது. இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் கூட நம்ம பண்ணோம். மல்டிபிள் ஃபேஸஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் ரெக்கக்னேஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான செட்டிங்கை இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்க முடியும். ஏன்னா சீட்ஸ் ரெண்டுமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது, ஹீட்டட் சீட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஜெர்மன் காருங்கிறனால இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க சீட்ஸ்லாம் வந்து கொடுக்குறது கிடையாது. அதுவும் இல்லாமல் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம தை சப்போர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் வந்து 6 ஒயர்லெஸ் சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து கிடைக்குது. மொத்தமாக இதில் 4 மோடு வந்து கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட், ஸ்போர்ட், எக்கோ அண்ட் இண்டிவிஜுவல். அதே மாதிரி ரீஜன் பிரேக்கிங் வந்து 3 லெவல்ஸில் வந்து வருது. ஒன்று வந்து நோ ரெக்குப்ரேஷன், ரெண்டாவது நார்மல் ரெக்குப்ரேஷன், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் ரெக்குப்ரேஷன் சொல்லி 3 ரெக்குப்ரேஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி டர்பன் ஸ்டைலில் வந்து ஏர் வென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே வந்து ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்கை ரூஃப், பெரிய ஸ்கை ரூஃப் வித் ஹீட் ரெசிஸ்டண்ட்டோட வருது. யூவி ரேஸ்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கண்டெயின் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் ஹீட்டை வந்து கேபின்குள்ளே வராத அளவுக்கு இந்த ஸ்கை ரூஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸை வந்து நம்ம படுத்துக்க கூட முடியும் இந்த சீட்ஸில். ஸோ நான் கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கூட நமக்கு இதே மாதிரி நான் இந்த சீட்டில் பண்ணுறேன். ஸோ படுத்துக்கணும் அப்படின்னா இந்த சீட்டு கரெக்டாக இந்த ரியர் சீட்டு பின்னாடி வரைக்கும் இது வந்து போகும். நம்ம படுத்துக்கணுன்னா தம்முன்னு இப்படி படுத்துக்கலாம். இப்படி படுத்துக்க முடியும். அந்தளவு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் இந்த காரில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸு, கீழே பார்த்தோம்னா இங்கே தனியாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் யூஎஸ்பி சி டைப் போட்டு இங்கே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் யூஎஸ்பி சி டைப் போட்டு 2 வருது. கூல்டு க்ளோ பாக்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு நம்ம கேமிங் கூட ஆட முடியும். இதில் வந்து நம்ம பார்க்கலாம், இதில் வந்து நமக்கு ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், ஜாய்ஸ்டிக் கூட கொடுத்துட்றாங்க. கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் பிங் எல்லாமே ஒரு கம்பைண்டாக இருக்க ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம என்ன விஷயங்கள் வாய்ஸ் அசிஸ்டடாக கேட்டாலும் இது கூட நம்ம நேச்சுரலாக கன்வர்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் பேசுகிறேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஹே மெர்சிடிஸ், ப்ளீஸ் நேவிகேட் டு மும்பை. I'm calculating the best route to the destination Mumbai. So in 100 meters turn right. ரூட் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிருச்சு. Charging stations இங்கே வந்துட்டு added to your route. ரூட் நம்ம காமிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சைட் பார்த்தோன்னா நம்ம ஃபோனில் நம்ம சிஸ்டமில் வந்து காரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போகும்போது, நியர்லி இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து மும்பை ட்ராவல் ஆகும். ஸோ இதில் வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ வேணும் சார்ஜிங் ஸ்டேஷன் போகும்போது, டெஸ்டினேஷன் போகும்போது மும்பையில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் அதுதான் வந்து இதில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மும்பை போகும்போது 30% இருக்கணும், ஒவ்வொரு சார்ஜிங் ஸ்டேஷன்லையும் 20% ஆச்சுன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா கால்குலேட் பண்ணோம் எந்தெந்த இடத்துல சார்ஜிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் ஆட் பண்ணியிருக்கு. இங்கே இருக்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் ஆட் பண்ணியிருக்கு. இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் நம்ம எவ்வளோ வந்து 21% இருக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் போகும்போது. 85% வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் சார்ஜு. இதில் வந்து 4 சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து இப்போது ஆக்குபைடாக இருக்குது. என்னென்ன சார்ஜிங் போர்ட் ஆக்குபைடாக இருக்கா இல்லையா அதையும் வந்து போட்டு கொடுத்துரும். சப்போஸ் இதில் 4மே வந்து ஆக்குபைடாக இருந்ததுன்னா வேறு சார்ஜிங் ஸ்டேஷன் காமிக்கும். சில இடத்துல வந்து ப்ரைஸ் கூட காமிக்கும், சில இடங்களில் ப்ரைஸ் கூட காமிக்கும். சில டைம் அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நியர்லி எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு சிஸ்டம்குள்ளேயே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம பார்க்கலாம், இதில் வந்து ஹாஸ்பிட்டல், இவி சார்ஜிங் ஸ்டேஷனு, பீச்சு, எல்லா விஷயங்களும் இதில் வந்து செலக்ட் பண்ணி என்னென்ன தேவையோ அது எல்லா விஷயமும் நம்ம பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கிளாஸ் இறக்கணும் அப்படின்னா
Hey Mercedes, Yes. open the windows. Understood. I'm எல்லா opening the விண்டோஸும் windows. ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். க்ளோஸ் த விண்டோஸ். I'm closing the எல்லா windows. விண்டோஸும் க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக 6 வெரைட்டி ஆஃப் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆம்பியன்ட் லைட்டிங், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்கிங் அசிஸ்ட்னால் இப்போ நம்ம ஒரு இடத்துல பேரலர் பார்க்கிங்க்கு நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக காருமே பார்க் பண்ணிக்கும். இது வந்து டாட்டா ஹேரி ரிவிலே வந்துருச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 360 டிகிரி கேமராவும் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் வந்துருக்கு. ரிவர்ஸ் கேமரா எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரியான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஆள் இருக்கிறது முதற்கொண்டு இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்கன்றதுக்கு முதற்கொண்டு தெரியுது. எல்லா விஷயங்களும் இதில் பார்த்துக்க முடியும். 84% இருக்குது. 565 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகும். பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும். வெதர் என்ன? ஹே மெர்சிடிஸ், I'm listening. could you say the weather? Currently it is sunny in Bhuvanahali with a temperature of 27 degrees Celsius. Today it will be partly cloudy with a low of 19 and a high of 30 degrees Celsius. இன்னைக்கு எவ்வளோ வெதர் இருக்குன்ற முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும். How is the weather in New York? Currently it is partly cloudy in Kundrakudi with a temperature of 27 degrees Celsius. Today it will be sunny with temperatures between 22 and 35 degrees Celsius. நியூயார்க்கில் என்ன வெதர் இருக்குது முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்டி ஸ்டைலில் இருக்க ஃப்ளாட் பாட்டம் சூப்பர்பான ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மல்டி ஃபங்க்ஷனல் எல்லாமே வந்து கெப்பாசிட்டிவ் டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் பொறுத்த வரைக்குமே எனக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எதாவது ஓட்டும்போது கை பட்டுருச்சுன்னா கூட ஏதோ ஒன்று மாறிடும் ஃபங்க்ஷன். அது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு பதில் அது பட்டன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ரீரமே வந்து ஒரு ஏஎம்ஜி காரில் உட்காரதுக்காக ஒரு ஃபீலிங் தான் வருது. அண்டர் தேர் சப்போர்ட் சுத்தமாகவே இல்லை. ஆனால் ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா 4.7 மீட்டர் கார் இது. ஹெட்ரூமே ஓரளவு ஓகே. பட் எனக்கு ஓகே தான். 6 மீட்டர்லாம் இருந்தால் கண்டிப்பாக இடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க வேண்டியதான். 3 ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. சென்டரில் வந்துட்டு நமக்கு இந்த ஹேண்ட்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ், ஃபோன் வைக்கிறக்கான இது கூட வந்துடுது. அதே மாதிரி 2 டர்பைன் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பி-C டைப் வந்துடுது. மெர்சிடிஸ் பென்ஸோட சவுண்ட் சிஸ்டம் தான். பட் பர்மஸ்டர் ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக மெர்சிடிஸ் பென்ஸோட ஆப்ரேட்டிங், இன்ஃபோடைன்மெண்ட்டு, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க இன்ஹவுஸ் பில்ட் பண்ண சிஸ்டம் தான் நமக்கு கிடைக்குது. இந்த CLA EVயோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கல் மெர்சிடிஸ் பென்ஸ் செடான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருந்தது. பயங்கர எக்ஸ்ட்ராப்ஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக பயங்கரமான ஒரு குயிக் ஆக்சிலேஷன் வந்து இருந்தது. 0 to 100 வந்து 6 செகண்ட்ஸில் அடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். டாப் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 140 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அதுலேயும் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. எந்த ஒரு மிஸ்ஆப்ஷனே நான் ஃபீல் பண்ணல. சஸ்பென்ஷனுமே வந்துட்டு இவங்க சிட்டிக்கு இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ரொம்ப கம்மிங்கிறனால நமக்கு இந்த ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. கோஆர்டினேட் ஸ்டெபிலிட்டியும் பாடி ரோல்லாம் சுத்தமாக இல்லை. ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு AMG கார் ஓடுறதுக்கு ஈக்குவலான ஒரு சேசி, அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு 94% வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பேட்டரி பர்சன்டேஜ். இப்போ வந்து 78% இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு நியர்லி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷூட் பண்ணுறக்காக ரொம்ப நேரம் காரு ஆன்லேயே தான் இருந்தது. ஸோ எஃபிஷியன்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மினிமமாக ஒரு 650 to 700 கிலோமீட்டர்ஸ் நல்லாவே கிடைக்கும். எக்கனாமிக்கலாக ஓட்டினா 750 கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 130 mm தான் இருக்குது. அது வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்குலாம் ஏற்றும்போது கீழே வந்து அடிக்குது. அது ஒரு இஷ்யூவாக நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நார்மலாக செடானுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இது AMG லைன் ட்ரிம்முங்கிறனால ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக வச்சுருப்பாங்க. நமக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படணும் அப்படிங்கிறக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். டவுன் ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படணுங்கிறக்காக நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காரோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டுமே ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எஃபிஷியன்சியுமே ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எக்கனாமிக்கலாக எவ்வளோ தூரம் ஓட்டுறமோ அவ்வளோ தூரம் நமக்கு எக்கனாமிக்கலாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு.
அட் ஸ்ட்ரெச்சில் நம்ம மினிமம் 600 to 700 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிடலாம். அந்தளவு ஒரு நல்ல கம்ஃபர்ட், உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. நமக்கு ஓட்டுறும் போது ஒரு லக்ஸுரி கார் ஓட்டுறதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. என்னதான் என்ட்ரி லெவல் லக்ஸுரி காராக இருந்தாலும் இது வந்து பெரிய ஏஎம்ஜி கார்ஸ் ஓட்டுறதுக்கு ஈக்குவலான அந்த கம்ஃபர்ட் வந்து தாராளமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 50 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. -40 டிகிரி செல்சியஸ்லேருந்து +60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் வந்து டிரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ணனால தாராளமாக ரிலையபிலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்கறனால சப்போஸ் சர்வீஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு கரெக்டான ஆள் இருக்கா, ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்குது. பட் மெர்சிடிஸ் பென்ஸுங்கிறனால கண்டிப்பாக அவங்க ட்ரைனிங் வந்து வெளிநாட்டில் கொடுத்து ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியணும்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்ஜினியர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்குது. அதை வந்து இவங்க கரெக்டாக சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டால் அதை ரெக்டிஃபை பண்ண தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஈவி காருக்குமே இன்னும் முழுசாக அந்த அளவு ஸ்கில்டு பர்சன் இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் லக்ஸுரி காருங்கனால நிறையா விஷயங்கள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு 9 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. வித் சைடு விண்டோ ஏர்பேக் ப்ளஸ் சைடு கீழே ஏர்பேக் அடிச்சிருது, சென்ட்ரல் ஏர்பேக் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ADAS லெவல் 2+ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எமர்ஜென்சி பிரேக்கிங் அசிஸ்ட்டு, பிரேக் லிமிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு நமக்கு ADAS லெவல் 2+ வந்து கிடைக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடச்சிரும். இதில் மொத்தமாக இந்த கார் 5 கலர்ஸில் வந்து வருது. இந்த காரோட எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னா, வென்டிலேஷன் சீட்டு இதில் கிடையாது, ஹீட்டட் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, லைட்டாக ஏறினாலுமே இடிக்குது ஸ்பீட் பிரேக்கரில். ஸோ அது ஒரு 2-3 சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அப்புறம் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஏஐ வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த காரில். இது வரைக்கும் இல்லாத ஃபீச்சர்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ்லேயும் இல்லாத அந்த ஏஐ ஃபீச்சர்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த காரில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோட ஒரு இன்டெலிஜென்ட் கார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலும் சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. போக போக கொஞ்சம் இன்னும் ரிஃபைன்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ், ரேஞ்சு எல்லாத்துலேயுமே ஷைன் பண்ணுது. ஸோ ஒன்லி விஷயம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அந்த அதில் ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து அது சர்வீசிங் சம்மந்தமாக டெக்னீஷியன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈவி எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவி எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கஸ்டமர்ஸ் கூட. ஸோ அந்தளவுக்கு ஈவி எடுக்கும்போது நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த காரை ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. until then bye from Kapil Vish.